வணக்கம் எனதருமை போட்டித்தேர்வு அலுவலர்களே. நாம் பொதுத்தமிழ் பாடப்பகுதியிலே பல கூறுகளை பார்க்க இருக்கின்றோம். அதில் ஒரு முக்கிய கூறாக மரபு தொடர் அறிவோம் என்று நம்முடைய பாடப்பகுதியிலே ஒரு தலைப்பு இருக்கிறது. மரபு தொடர் என்பது மக்களுடைய பழக்க வழக்கங்களிலே ஊடுருவி கிடைக்கின்ற ஒரு சொல். அகலக்கால் வைத்தல், கம்பி நீட்டுதல், அசை போடுதல் என்றெல்லாம் நம்ம சொற்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த சொல்லுக்கு சொல்கின்ற உச்சரிக்கின்றவருக்கும் அதை கேட்கிறவர்களுக்கும் என்ன பொருள் என்று விளங்க தொடங்கும். ஆனால் நமக்கு தேர்வு நோக்கிலே என்ன பொருள் கொடுக்கப்படுகிறது, என்ன விளக்கம் கேட்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு நாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஒவ்வொரு சொல்லாக மரபு சொல்லாக எடுத்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் காண இருக்கின்ற சொல் அக்கப்போர். என்னப்பா உங்ககிட்ட பெரிய அக்கப்போர் ஆயிப்போச்சப்பா, பெரிய அக்கப்போர்ப்பா, ஐயோ அவங்ககிட்ட அப்பா அக்கப்போர் முடியாதுப்பா. அக்கப்போர் என்ற சொல்லுக்கு என்ன சரியான பொருள் என்று சொன்னா, அலுவலக நேரத்திலே வேலையை பார்க்காம அக்கப்போர் பண்ணிட்டு இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவோம். வெட்டி பேச்சு பேசுதல், நம் நேரத்தை வீணடித்தல் என்று. அப்ப வெட்டி பேச்சு வீணடித்தல் அப்படின்றதுதான் கால விரயம் செய்வது என்பதுதான் அக்கப்போர் என்று இருக்கிறது. நீங்க என்ன நினைக்க கூடாது, அக்கா சண்டை போட்டுச்சு அதுதான் போராய் போச்சு என்று எடுத்துக்கொள்ள கூடாது. அக்கப்போர் என்ற சொல்லுக்கு வெட்டி பேச்சு வீண் விரயம் செய்தல் என்று பொருள் விளங்குகிறது அல்லவா? நாம் அடுத்த பதிவிலே மற்றொரு சொல்லை காணலாமா? நன்றி.